நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மந்திர சக்தியும் இயந்திர பூஜையும். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னாக்கா, மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கு யாருக்காவது இது உதவியாக இருக்கும்னு நினச்சிங்கனாக்கா, நீங்கள் அதை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம வீடியோ உள்ள போகலாம். இந்த பிரபஞ்சமானது பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஒன்றோட ஒன்று, அதாவது உடலும் உயிருமாக தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதே போல் மந்திரம் அப்படின்றது இந்த ஒலி அலைகளாலையும், எந்திரம் அப்படின்றது ஒரு வீடு மாதிரியும், அதாவது மந்திர சக்தி ஒரு உயிராகவும், எந்திரத்தை ஒரு உடம்பாகவும் பார்த்தீங்கன்னாக்கா, ரெண்டுமே சரியான அளவில் ஆக்டிவேட் ஆகும்போது நம்மளுடைய எண்ணங்கள், அதாவது நல்ல எண்ணங்களோ தீய எண்ணங்களோ, அது ஜபிக்கிறவங்களை பொறுத்து இருக்குது. பட் இது சரியாகிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸை நம்மளோட முன்னோர்களும் சித்தர்களும் நம்மளுக்கு கண்குருடாக செய்து காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த மந்திரங்களும் இதுவும் சித்தி பண்ணுறதுக்கு எளிய பரிகாரம், அதாவது பரிகாரம் அப்படின்றத விட எளிய வழிமுறையை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம். நீங்கள் தவறாமல் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கும் இது வரைக்கும் இத்தனை நாள் நான் மந்திரங்கள் ஜபிக்கிறேன், எதுவும் சித்தி ஆகலை, நான் பல விஷயங்களை கையாளுறேன், எனக்கு இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியல அப்படின்றவங்க, இனி நம்ம வீடியோ தொகுப்பில் வரக்கூடிய சில மந்திரங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா, உங்களோட வழிமுறைகளையும் உங்களை என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நாங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிடுவோம். முதல்ல எந்த ஒரு பூஜை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடியும் விநாயகரோட சித்து அப்படின்றது ரொம்பவே உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ மந்திர சக்தியும் எந்திர பூஜையும் அப்படின்ற ஒரு மகத்தான ஒரு புத்தகத்துலேருந்து ஒரு சில விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். முதல்ல நீங்கள் விநாயகரை நீங்கள் சித்து எடுக்கணும் அப்படின்னாக்கா, வழக்கம் போல் நம்ம சொல்கிற மாதிரி ஒரு தடவை கடலில் முங்கி உங்களோட குலதெய்வ பூஜையை வழிபட்டுட்டு, ரெண்டாவது விநாயகரை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது சில நிபந்தனைகளை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எப்படின்னாக்கா, முதல்ல ஆதி மூல கணபதியை தான் நம்ம சித்தெடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு உண்டான மந்திரங்களையும் உங்களுக்கு அதுக்கு தேவையான பொருட்களையும் சொல்கிறேன். முடிஞ்சால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு பேப்பர் பேனை வச்சு நீங்கள் நோட் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த விஷயம் பார்த்தோன்னாக்கா, நல்ல ஒரு அமாவாசை பௌர்ணமி நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 100% வெற்றியை தரும். இதுக்கு பார்த்தோன்னாக்கா, நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய செம்பருத்தி மலர்களும் நெய்வேத்தியமாக கற்கண்டும் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். கூடவே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன கற்பூரத்தை ஒரு 1008 துண்டுகளாக நீங்கள் குட்டி குட்டியாக உங்களால் எவ்வளோ முடியுமோ ஒரு 1008 துண்டுகளாக நீங்கள் உடச்சும் வச்சுக்கலாம். நல்லா ஒரு விநாயகரை மனசார வழிபட்டுட்டு, சகலமும் சித்தி ஆகணும், நினச்ச காரியம் சித்தி ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வேண்டுதலை நீங்கள் தொடங்கலாம். வடக்கு முகமாக உட்காந்துக்கிட்டு சிவசிவா அப்படின்ற வார்த்தையை முதல்ல சொல்லிக்கிட்டு, ஓம் ரீங் அங்கு, அவ்வளோதான் மந்திரம். ஓம் ரீங் அங்கு அப்படின்ற இந்த 3 வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இது அழகாக ஒரு விபூதி, ஒரு தாம்பூலத்தட்டில் விபூதி பரப்பிக்கிட்டு, அந்த விபூதியை பார்த்த மாதிரியே அந்த விபூதிக்கு மையத்தில் அந்த சின்ன சின்ன கற்பூர துண்டுகளாக நீங்கள் ஒன்றொன்னா நீங்கள் வச்சு இந்த மந்திரங்களை ஜபிக்கும் போது 1008 துண்டுகள் எரிஞ்சு முடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே இது மந்திரங்கள் உயிர் பெற ஆரம்பிச்சிடும். இது மாதிரி ஒரு 48 நாளுக்கு, ஏன்னா மந்திரம் ரொம்ப சின்னதுன்றதுனால உங்களால் 1008 இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமாக ஒரு 20 நிமிஷத்தில் சொல்லிடலாம். ரொம்ப பொறுமையாக சொல்லுங்கள். ஒரு நிதானமாக அந்த மந்திரத்தோட அதிர்வலைகளை உங்கள் உடம்புல உள்வாங்குங்க. உங்களோட தேர்ட் ஐன்னு சொல்லக்கூடிய 3வது கண் இருக்கும் இடத்துலேருந்து அந்த மந்திர சக்தியோட அதிர்வலையை நல்லா உள்வாங்கி நீங்கள் அதை உணர்வு ரீதியாக விநாயகரை மனசில் நினச்சி நீங்கள் அதை சொன்னீங்க அப்படின்னாக்கா, சகலமும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். விநாயகரோட அருளால் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான். நீங்கள் நினச்சது நடக்கும். நினச்சவங்க உங்களுக்கு வசியம் ஆகிடுவாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு விநாயகருடைய வசிய சக்தி சித்தி பெறக்கூடிய ஒரு ஒரு மெத்தடை தான் நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்லியிருக்கேன். இதை 100% ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 1000 மடங்கு உங்களுக்கு வெற்றியை தரும். வேறு எந்த மந்திரமும் நீங்கள் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. இதை வாழ்நாளில் ஒரு சிங்கிள் டைம் மந்திரமாக எடுத்திங்கனாலே உங்களுக்கு சகல நினைச்ச காரியமும் சித்தியாகும். இது ஒரு 48 நாளைக்கு நீங்கள் 1008 முறை சொன்னால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் தினம் 108 சொல்லிவிட்டு நீங்கள் வெளியே போகும்போது விபூதி எடுத்துகிட்டு ஒரு 3 முறை சொல்லிட்டு நெத்தியில் வச்சுட்டு போனாலே போதும். உங்களுக்கு எல்லாமே அடிமையாகிடுவாங்க. அடிமை மீன்ஸ் உங்கள் அன்புக்கு எல்லாமே அடிமையாகிடுவாங்க அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட சப்ஸ்கிரைப் தான் என்னோடய அடுத்த வீடியோ போடுறதுக்கான ஒரு தூண்டுகோலாக இருக்கும். நன்றி, வணக்கம்.